இன்னைக்கு காலமையில இருந்தே சமையல் அறையில ஒரு கம 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 கமன்னு ஒரே மனம் கேட்டீங்களா? அதாவது என் பொண்டாட்டி இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதோ வெரைட்டி பிரியாணி ஏதோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் தான். அடுத்து அந்த குக்கர்லாம் விசில் அடிக்கும் போது அவ்வளோ ஒரு மனம் கேட்டீங்களா? அந்த மனத்தை கண்டதுல இருந்தே எச்சில் ஊறிட்டே இருக்கு. நான் வந்து இப்ப என் பொண்டாட்டிட்ட வந்து சாப்பிடறதுக்கு போறோம். சாப்பிடறதுக்கு போய் குக்கரை பிரிக்கும் போது அந்த பிரியாணி ஸ்மெல்ல நம்ம எடுக்க போறோம். சரியா? வாங்க போவோம். சரியா? இந்த பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி மக்களே, ஸ்பெஷல் ஐட்டம் பிரியாணி ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்து மக்களே. வாவ், வாட் எ பிரியாணி. வாவ், மணக்கு நான் மணந்து பார்த்துட்டு வாவ், என்ன மணம் மக்களே. ஷியாமா மக்களே, என்ன பிரியாணி? டொமேட்டோ பிரியாணி. டொமேட்டோல பிரியாணியா? எஸ். அது எப்படி டொமேட்டோல பிரியாணி? இல்ல, சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், பீஃப் அது இது என்னென்னலாமோ பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மக்களே டொமேட்டோ பிரியாணி? பேருக்கு ஏத்தது போல நிறைய டொமேட்டோ சேர்த்து பண்ணிருப்போம். அதான் டொமேட்டோ பிரியாணி. டொமேட்டோ பிரியாணி எனக்கு கரெக்டா புரியல. சொல்லு, கரெக்டா சொல்லு. தமிழ்ல சொல்லு. தமிழ்ல ஜஸ்ட் தக்காளி சாதம். தக்காளி சாதமா? டேய் நியாயமே கிடையாது. தக்காளி மக்களே, நான் காலமணி விசில் அடிக்கும்போது மனத்தை எல்லாம் பார்த்து பிரியாணி நான் வேற யோசிச்சுட்டு இருந்தேன். கேட்டியா? அத வேற என்ன டொமேட்டோ பிரியாணியா? டொமேட்டோ பிரியாணி. டொமேட்டோ பிரியாணி. சரி, நீ எதுக்கு ஒரு எனக்காண்டி தட்டுல எடுத்துக்காணி, தட்டுல எடுத்து வை பாப்போம். என்னடே இது? இப்படி ஏமாத்த வச்சுட்டு ஏமாத்தா. எடு, என்ன எடு? டேஸ்ட் பார்க்க தானே கேட்டீங்க, அப்புறம் என்ன வந்து காரமே குக் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டோம். கொஞ்சம் இல்லை, டைட் ஆயிட்டு. ஓகே. நீ தின்னு பாரு. வெளியே போயிட்டு கை கழுவுனியா? கை கழுவியாச்சு. தின்னு. என்ன குறவா இருக்கு சொல்லு. என்ன குறவா இருக்கு? உப்பு குறவா இருக்கு. வேற என்னத்த குறவா இருக்கு மக்களே? காரம் அவனும் சாப்பிடணும், அதனால காரம் கம்மியா போட்டிருக்கேன் மக்களே. இதுக்கு வெறும் சுவாரையும் நீ என்னத்தையா தந்துருந்தாலும் திண்டு போயிருக்கலாம். தக்காளி சாதம் மக்களே, நியாயம் வேண்டாம். குறவா இருக்கு. நல்லா இருக்காதே உப்பு குறவா. கிச்சன்ல தான் குக் பண்ணணும்னு இருக்கா? சாப்பிடுற இடத்துல கூட குக் பண்ணலாம். என்ன நீங்க, உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. டேய் இங்க பாரு, நீ என்ன ஏமாத்திட்டல்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரியாணி கிடையாது, ஒரு சிக்கன் கிடையாது. செக் பண்ண மறந்துட்டேன். எங்க பாரு, அதுன்னு உப்பு இல்லாத ஒரு பண்டத்தையும் வச்சா, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காவ. நீ வந்து உப்பு இல்லாத சொல்றேன். இது உப்பு இல்ல, எல்லாமே உங்க வாயிலே போட்டுருங்க. என்ன குப்பை? அப்ப யா வாய் குப்பை. இங்க பாரு, இப்படி இடிச்சேன். எங்க பாரு, ஒரு இடிச்சிட்டீங்க. ஆமா, இங்க இடிச்சேன் பாத்துக்க, அவ்வளவுதான். அவன் காலம எழும்புனதுல இருந்து என்ன மனம் வருது. சூப்பரா பண்ணிட்டு இருக்கா. ஏதோ பிரியாணி நமக்காண்டி பண்ணுறான்னு நம்ம இருந்தா அவன் இப்படி கொண்டு ஒரு தக்காளி சோறை போட்டிருக்காங்க. அதுல வேற அவளுக்கு என்ன தக்காளி, ஏன்னா டொமேட்டோ பிரியாணியா? டொமேட்டோ பிரியாணி. நானும் ஏதோ புதுசா பிரியாணி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா தக்காளி சோறு. அவன் வேற வழியும் இல்லை, இதுதான் தின்னுட்டு அடக்கணும் போயிருக்கு. உப்பும் இல்ல, உரைப்பும் இல்ல. ஏதாவது சொன்னோம்னா ஏசுவா, அடிக்க வருவா. ஒரு சொல்ல போனா ஒரு ஆவல்ல. இந்த இதை தின்னுட்டு நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு பேசாம பட்டினி கிடக்குது மேல். நான் இன்னைக்கு சாப்பிடதா இல்லைங்க. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் மக்களை. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். நான் போறேன் வெளியில. என்ன கொடுமை. ஞாயிற்றுக்கிழமைனாலே இந்த கொடுமை தாங்க நடக்குது. வீட்டுல மட்டன் எடுத்தா மட்டன் தான் டேஸ்டா நான் வைக்க முடியும். இல்லைன்னா ஒரு சுக்கு காவ. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரும்னு நான் யோசிக்கக்கூடிய லெவலில் ஆக்கிட்டாங்க. சரி போட்டு, உங்க நிலைமை எப்படியோ, ஞாயிற்றுக்கிழமை பழங்கஞ்சோ ஏதோ. சரி பார்ப்போம். நிறைய பேர் பிரியாணி சாப்பிடுவீங்க, நிறைய பேர் வீட்டில் அடி வாங்கி என்ன. சரி பார்ப்போம். ஓகே, பாய் பாய்.